அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது கடவுளின் தன்மை. அதாவது எல்லா உலகங்களின் உள்ளேயும் வெளியேயும் அப்பாலும் எங்கும் நிறைந்த வியாபகமாய் மனதாலும் கண்டுபிடிக்கக்கூடாத அவ்வளவு சூக்குமமாய் தன்னுடைய சக்திகள் மாத்திரம் வெளியிற் காட்டியதாய், அதனால் அச்சக்தியை உடையது ஒன்று உண்டென்று அறிவிப்பதாய், பொருளில்லாமற்ற பெயரில்லை, பெயரில்லாமல் பொருளில்லை என்ற வசனத்தால் கடவுள் என்ற பெயர் வழங்குகின்றபடியால், அப்பெயருள்ளே பொருள் ஒன்று உண்டென்று கடவுள் என்ற பொதுப்பெயரைத் தவிர மற்றொரு பெயரை வைத்தழைத்தாலும் அப்பெயர் கொண்டது தானாக நின்றதாய், எல்லாம் தானாகி நித்தமாய் நிர்மலமாய் நிராமயமாய் எல்லாம் வல்லதாய் எங்கும் தவிர்த்து பாக்கி நிற்கும் நித்திய பொருளாய் அரூபியாய் பக்திக்கு மாத்திரம் எட்டியதாய் விளங்கும் கடவுள். ஆகவே யார் எவ்விதம் அவனை அறிந்து அவனை மனப்பூர்வமாக தியானித்து தானும் அவனோடு ஒன்றாக கலந்து நின்றானோ அவன் அவனே ஆகிறான். அவன் மறுபடியும் உலகில் பிறப்பதில்லை. இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்களில் தாத்பரியம் என்னவென்றால், ஒருவன் தன்னில் நான் என்பவனை அறிந்து மனதை நான் என்பவனுக்கு வசப்படுத்தி பஞ்சேந்திரங்களை நான் என்பவனால் அடக்கி நல்ல எண்ணங்களுடன் மனோவேகத்தால் மகா மந்திரமாகிய பஞ்சாட்சரம் அல்லது வேறு எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் மனதில் நினைத்த காரியங்கள் சித்தியாகும், தீராத வியாதிகள் தீரும், உலகில் வேண்டும் சித்திகளை பெறுவதுடன் பரத்தில் மோட்சத்தையும் அடையலாம். இதுதான் இந்த கடவுளோட தன்மை. அதற்குன்னு ஒரு பேர் கிடையாது. அந்த பேர் கொண்டு அழைக்கிறது தான் கடவுள். சரிங்களா? உள்ளே கடந்தால் கடவுளை அடையலாம். இத்துடன் தலைமுடிவுடையது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.